அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கிற இடத்திற்கு தகுந்த மாதிரி குழல் வீசுவதற்கு என்னுடைய முன்னாள் நண்பரை தவிர வேற யாருக்கும் அந்த அளவுக்கு முடியாது. சட்டமன்றத்திலே பேசினார். அம்மையார் அவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்கே பேசுவாராம். சொன்னார் இடத்துல நான் கேட்டேன், ஏயா அல்லாஹ்வுடைய சிஃபத்து ஒரு புயல் வருவது அது ஒரு தண்டனை, அது எல்லா பகுதியிலும் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்கிறீர்களே, இது எப்படி? இல்ல இல்ல டாங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவரு டாங் அடிக்கடி சிரிப்பாகும். அதற்கு பிறகு நாங்கள் கூட்டணி வைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர் தளபதி ஸ்டாலினை சந்திக்கிறோம். அப்ப அவரை பார்த்து கேட்டார், அண்ணே சட்டமன்றம் முடிகிற வரை அந்த அம்மாவா புரிந்தீங்க, இப்ப இங்க வந்திருக்கீங்களேன்னு கேட்டார். நான் சொன்னேன், பாவம் அவரை விட்டுருங்க, அவர் தாங்க மாட்டாரு, இனிமே அடிச்சா தாங்க மாட்டாரு, அவரை விட்டுருங்க, நாங்க சொல்லித்தான் அப்படி பேசினாருன்னு ஒரு இடையில ஒண்ணு சொருகி அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். அவர் ஒரு நல்ல விஷயம் செய்வார், எங்க இருந்தாலும் கொடுக்கிற காசுக்கு மேலேயே கூறுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். இதுதான் திமுகவும் திமுகவை சார்ந்தவர்களும் இன்றைக்கு சொல்லுகிற விஷயங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றினார்களா? குறிப்பாக முஸ்லிம்களுக்கு தந்த வாக்குறுதி நிறைவேற்றினார்களா? 2001 ஆட்சிக்கு வருகிறார்கள். தொடர்ந்து வெளியிலே இருந்து குரல் கொடுக்கிறோம். 2022 டிசம்பரில் ஆதிநாதன் கமிஷனை அமைக்கிறார். 2021 ஆதிநாதன் கமிஷனை அமைக்கிறார். 22 அதனுடைய அறிக்கை தந்து விடுகிறார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு வரவில்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய தோழர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் செல்கிறார்கள். செல்லுகிற நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் தாக்கல் செய்த அபிப்பிராயங்களில் எல்லாமே என்ன சொன்னார்கள்? இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்களா இல்லையா? அங்கே கோவையிலே இன்றைக்கு கமிஷனர் இருக்கிற பாலகிருஷ்ணனுடைய பேரிலே அபிடேட் போடுகிறார்கள், ரவிச்சந்திரன் பேரிலே அபிடேட் போடுகிறார்கள், அமுதா பேரிலே அபிடேட் போடுகிறார்கள். நான் ஒரு உயர் அதிகாரி ஒருத்தரை பார்த்து கேட்டேன், என்னையா நீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க அபிடேட் இப்படி போடுறீங்களே, அரசாங்கத்தில் கேட்டு போறீங்களா உங்க இஷ்டத்துக்கு போடுறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஏயா நீங்களாவது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்களும் மற்றவங்க மாதிரி ஏன் பேசுறீங்க? என்ன ஜீவோ இருக்குதோ அதைத்தானையா நாங்க போடுவோம், அவங்க ஒரு ஜீவோவை வச்சுட்டு வேற ஒன்று சொன்னா நாங்க என்னையா செய்வோம் என்று அவர்கள் கேட்டாங்க. அப்ப உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் வெளியே விடுகிறாயா என்று கேட்ட பிறகுதான் இவர்கள் கவர்னருக்கே அனுப்புகிறார்கள். அதிலே கூட 11 பேர் தான் வந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் நீதிமன்றம் கொடுத்த பிணையிலே இருக்கிறார்கள். ஆனால் அந்த இந்துத்துவவாதிகள் 15 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து விட்டார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எனக்கு சிறையிலே இருக்கக்கூடிய இருந்த சகோதரி வெளியே இருக்கார். அவர் நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. எனக்கு போன் பண்ணார், எதிர்பாய் ஒரு விஷயம் தெரியுமா, சிவி சண்முகம் இருக்கும் பொழுதும் அங்கே பிஜேபி காரர்கள் இந்துத்துவவாதிகளை வெளியே விடுங்கள் என்று சொன்னார்கள். சிவி சண்முகம் சொன்னார், நான் வெளியே விடுகிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படி வெளியே விடுவதா இருந்தால் முஸ்லிம் கைதிகளையும் வெளியே விடுவோம், அதுக்கு சம்மதித்தால் வெளியே விடுகிறோம். இதை சொல்லுகிறவன் அனைத்து இந்திய அதிமுகவை ஆதரித்து பேசுகிற ஹைதர் அலி அல்ல. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், சிறையிலே இருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு அவர் வெளியே இருக்கிறார், உடல்நலம் பாதிக்கப்பட்டு வயோதிகத்திலே இருக்கிறார், அவர் எனக்கு போன் பண்ணி சொன்னார். அப்ப பிஜேபியோடு இருந்த அதிமுகவை விடுவதற்கு அவரிடத்திலே உரைப்பாக பேச முடிந்தது என்றால்
இவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்கள் என்று அவர் கேட்கிறார். இவர்கள் எப்பொழுதுமே மக்களிடத்திலே ஒன்று சொல்லுவார்கள், வேற ஒன்றை செய்வார்கள். இதுதான் இவருடைய நிலை. திமுகவிற்கு முஸ்லிம்கள் ஓட்டு போடலாமா? சிந்தித்து பார்ப்போமா? 1997 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 29ஆம் தேதி கோவையிலே செல்வராஜ் என்கிற காவலரை சில அயோக்கியர்கள் கொள்ளுகிறார்கள். அந்த அயோக்கியர்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அயோக்கியர்களை உடனடியாக அதே இடத்தில் துப்பாக்கியில் சுட்டிருந்தாலும் நாங்கள் அதற்கு மறுப்பு சொல்ல போவது இல்லை. ஆனால் என்ன நடந்தது? அதற்கு பிறகு 30க்கு பிறகு நவம்பருக்கு பிறகு டிசம்பரிலே 4-5 நாட்களாக என்ன நடந்தது? 22 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். 22 பேர். சிலரை மருத்துவமனைக்கு சென்றவர்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். மர்ம உறுப்பை அறுத்துக் கொன்றார்கள். இதெல்லாம் நடந்தது யாருடைய ஆட்சியிலே? நினைத்திருந்தால் 10 நிமிடத்திலே இவைகளெல்லாம் நிறுத்தியிருக்க முடியுமா? இல்லையா? நான் கேட்கிறேன், 19 முஸ்லிம்களை கொன்றார்களே, அந்த முஸ்லிம்களிலே யார் செல்வராஜை கொன்றவன்? யாராவது உண்டா? அப்ப கொள்வதற்கு அப்படி உத்தரவிட்டவர்கள், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆதரித்து வாக்குகளை செலுத்தியிருக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் நாம ஏன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தோம் என்றால், அனைத்து இந்திய அண்ணா திமுக பிஜேபியோடு இருந்த காரணத்தாலே இவர்களை நாம் ஆதரிக்க முடியாத சூழல். அதை எடப்பாடியே சொல்கிறார். நாங்க தான் ஏற்றிருப்போம், நாங்க தான் இன்றைக்கு ஆட்சியிலே இருப்போம். பிஜேபியோடு மட்டும் நாங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் தான் ஆட்சியில் இருந்திருப்போம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்ப பிஜேபியோடு இருந்த நாள் ஆட்சியையே பறிகொடுத்திருப்பதை உணர்கிறவர்கள் பிஜேபியோடு சேர்வார்களா? சேர்வார்களா? கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்று சொல்லித்தான் ஜெயலலிதா நான் தான் அவர்களை இங்கே அரியணையில் அமர வைத்தேன், நான் தான் அவர்களை அரியணையில் இருந்தும் அப்புறப்படுத்தினேன் என்று துணிச்சலாக சொல்லி வாழ்வுரிமை மாநாட்டிலே மக்களிடத்திலே வருத்தம் தெரிவித்தார். இனிமேல் இந்த தவறை என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை தந்தார். இல்லையா? அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்கள் தானே அவர்களே. நீங்களும் இங்க வந்து நீங்கள் ஓட்டு கேளுங்கள். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வாசிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் சமுதாயத்தை கேவலப்படுத்தி ஓட்டு கேட்காதீர்கள். நான் சொல்வதெல்லாம் இன்றைக்கு இடதுசாரிகளை, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை அவரு ரொம்ப பண்போடு பேசிவிட்டு போனார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு மம்தா பானர்ஜி தீதி என்று சொல்லப்படுகிற மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். எப்படி வந்தாரு? கடந்த 25 ஆண்டு காலமாக யார் ஆண்டது? கம்யூனிஸ்டுகள் ஆண்டார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் மேல் ஆதிக்க சக்தியுடைய ஜோதிமாய் பாசு போன்றவர்களும் பட்டாச்சாரியார்கள் போன்றவர்களும் ஆட்சி புரிந்தார்களா? இல்லையா? அவர்கள் பட்டாச்சாரியார் காலத்திலே நந்தி கிராமத்தில் என்ன நடந்தது? நந்தி கிராமத்தினுடைய இடங்களை அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்தது? அன்றைக்கு டாட்டாவிற்கு தாரை வார்த்தது. வார்த்த இடங்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடங்கள். இன்றைக்கு யோதி ஆதித்யநாத் புல்டோசர் வைத்து இடிக்கிறார் என்றார்களே, அதை அன்றைக்கே இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேற்கு வங்கத்தில் செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் எழுச்சியோடு எழுந்திருத்தார்கள். அந்த நேரத்தில் தான் தீதி மம்தா பானர்ஜி வருகிறார். அவர் வந்து அன்றைக்கு ஆட்சியை விட்டு அகற்றிய பிறகு இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒருவர் கூட கம்யூனிஸ்டுகள் இல்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி என்றால் நான் கேட்கிறேன், மேற்கு வங்கத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு உள்ள உணர்வு தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு இல்லையா? திண்டுக்கல்லில் உள்ள முஸ்லிம்களுக்கு இல்லையா? எந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
நாம் ஜவஹர்லால் ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்னார், அகில இந்திய கட்சி அல்லவா நீங்க எப்படி இரவு சின்னத்தில் நிக்கலாம்? நான் நிப்பேன், ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், என்ன மாதிரியா நீங்க நிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு. அவரு தனிச்சின்னத்தில் நின்றுட்டு வந்து சொன்னாலும் பரவாயில்லை, டேய் மானம் உள்ளவன்டானா தனிச்சின்னத்தில் நின்று கண்டா நீ என்னதான் நிக்கிற அப்படின்னு பேச முடியும். உதயசூரியன் இதுல என்ன தெரியுமா, அவருக்கு தனிச்சின்னத்திலே நிற்பதற்கு திமுகவே அனுமதித்தது, கத்தரிக்கோள் சின்னம் வந்தது. ஆனா அவன் புதேசில நின்று ஜெயிச்சுட்டு கத்தரிக்கோள்ல நின்று நம்மளை கட் பண்ணி விட்டாங்கன்னா நம்ம போக முடியாது, சாத்தியப்படாது. அவன் தலைவனாயிடுவான், நம்ம டம்மி ஆயிடுவோம். நானும் உதயசூரியனிலே நிற்கிறேன். நான் சொல்வது உங்களுக்கு வேடிக்கை அல்ல. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யார் யார் எந்த சின்னத்தில் இருப்பார்கள் என்பதை சொல்லுகிற நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு சுயேட்சை சின்னத்திலும் ஒன்று உதயசூரியன் சின்னத்திலையும் நிற்பார்கள் என்று அறிவித்தார்கள் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். தந்ததை கூட விட்டுவிட்டு நீங்க போய் நின்னீங்களே, நான் கேட்கிறேன், இன்றைக்கு மானமுள்ள ஒருத்தன் பாராளுமன்றத்திலே போய் நின்று அவன் பேசுகிறான் என்றால் நமக்கு சந்தோஷம் அடைவதா துக்கம் அடைவதா? எங்க ஆளுக்கு ஒரு சின்ன வழக்கம் இருக்கிறது, கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை நான் தான், மவுத்து வீட்டுக்கு போனா ஜனாசாவும் நான் தான். நான் தான் பாராளுமன்றத்துக்கு போகணும். இந்த முபாரக் எப்படி போறது? அது எப்படி? நானே போய் அகில இந்திய தலைவராகணும்? அல்லாஹ் நாடுறவனுக்கு தாண்டா எல்லாம் கொடுப்பான். அல்லாஹ் நாடணும். நீங்க தான் கேட்டீங்க, கெஞ்சி கேட்டீங்க, மிஞ்சி கேட்டீங்க, அப்படி ஒரு கட்டி பிடிச்சிட்டு அப்படி தள்ளி விட்டான். என்ன செய்யறது? ஏப்பா இந்த நேரத்தில் எவனாவது ஒரு அறிவுள்ளவர் அறிவுள்ளன்னு சொன்னார், நான் கூடவே இருந்தவன், அவருக்கு என்ன அறிவுன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்தில் எவனாவது ஹஜ் கமிட்டி தலைவர் போஸ்ட் வாங்குவானா? நீங்க சொல்லுங்க, பொம்பளைங்க சொல்லுங்க, வாங்குவானா? எதுக்கு தர்றான் இந்த நேரத்தில்? டேய் பெருசா ஒண்ணு ஏமாத்த சிறுசா தர்றான். கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோம்னு. ஸ்டாலின் பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வச்சுட்டாரு. இவரும் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் போய் அந்த கட்டி பிடிச்சிட்டு வந்த உடனே கேட்கிறாரு, எங்களை கூப்பிடவே இல்லையே, நாளைக்கு கூப்பிடுவாங்க. அடுத்த நாள் எல்லாம் நாளைக்கு கூப்பிட்டுருக்காங்க, நம்மள போறோம். நான் சொன்னேன், டேய் ஏண்டா கிறுக்கு பசங்களா, எதுக்கு போறீங்க? என்ன கிடைக்க போகுது? போனாங்க, கூப்பிட்டு வர்றோம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. தொகுதிகளை அலசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி எந்த தொகுதியில் நிக்கிறது, யாரை நிறுத்துறது, அங்க இல்ல இவரை நிறுத்துவோம், அதை எப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க? இவரை நிறுத்த எப்படி சொல்றீங்க? மக்கள்கிட்ட கேட்டீங்களா? இப்படி எல்லாம் வாதம் வருது. என்னமோ சீட்டு கொடுத்த மாதிரியும் இங்க அவரை யாருக்கு சீட்டு கொடுக்கணுமோ அவரை லாபி பண்ணவங்களா விட்டாங்க. இந்த இவன் படத்துல, அது ரஜினி படத்துல, இந்த அங்கவி சங்கதிங்கிற பெண்ணிட்ட சொல்லுவான்ல, பழகி பாருங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பழகி பார்க்கவளா விட்டானுங்க. ஆனா பழகி பார்த்தோம் புண்ணியம் இல்லை. என்னென்ன நடந்துச்சுங்கிறீங்க? உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு திண்டுக்கலுக்கு மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திமுகவிற்கே ஒரு வரலாற்றிலே இவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்க போகிறது. எஸ்டிபி என்கிற ஒரு அகில இந்திய கட்சியை பாராளுமன்றத்தில் நுழைய வைத்தவர்கள் என்கிற அங்கீகாரத்தை இன்றைக்கு பெறுவதற்குரிய வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் சமுதாயமே, முஸ்லிம் சமுதாயமே, நீ மாத்தி ஈட்டி ஓட்டு போட்டுட்டு இந்த நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே போய் கேட்கிற கேள்வி கை சேதப்பட்டு இருந்து விடாதீர்கள். உங்களுக்கு சொல்ல தெரியுமா? இங்க தமுமுக பிள்ளைங்களை எல்லாம் திட்டாதீங்க. அவன் பூரா அவன் உணர்வுள்ளவன், நான் அப்படித்தான் வளர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். அவன் போடுற ஓட்டு இரட்டை இலைக்குத்தான். என் தம்பி ஃபாரூக் பேசுவான் மேடையிலே, பின்னாடி வந்து சொல்லுவான், நான் இரட்டை இலைக்கு தானே போட்டேன். இதுதான் நிலை.
முஸ்லிம்கள் அவர்களுக்கு இன்றைக்கு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய நியாயத்தை பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு நாதி இல்லை. அந்த நாதியை உண்டாக்க வேண்டும் என்றால் எதையும் தடுத்தாலும் அதை மீறி துடிப்பாக ஸ்டிபியினுடைய வேகத்தை அங்கே காட்டுவதற்கு நீங்கள் முபாரக்கை அனுப்ப வேண்டும். முபாரக் தப்பு செய்ய நினைத்தால் கூட உங்களுடைய அகில இந்திய தலைமை விட்டுவிடாது, பார்த்து கொண்டிருக்காது. சரியான தலைமை ஏனென்று கேட்டால் அது ஜவாஹிருல்லாவுக்கும் தெரியும், அந்த தலைமையை பற்றி நன்றாகவே தெரியும். அவர்கள் இன்றைக்கு நீங்கள் அன்பு சகோதரர்களே, இந்தியா முழுவதும் நமக்கு ஒரு தலைமை இல்லை, இந்தியா முழுவதும் தலைமை இல்லை. ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது, முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு. திண்டுக்கல் மக்களே, நீங்கள் பிஜேபிகள் இருக்கும் பொழுது அண்ணன் சீனிவாசனை ஜெயிக்க வைத்தீர்கள். ஏனென்றால் அவர் சோலை போக மாட்டார் என்கிற நம்பிக்கை. ஆனால் பிஜேபியை தூக்கி எறிந்துவிட்டு மனத்திலே கால் வைத்து விட்டோம் என்று சுடுதண்ணி போட்டு ஆசிட் போட்டு எல்லாம் கழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்கள் ஒட்டோடு இருப்பார்களா, உறவோடு இருப்பார்களா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம். முதலிலே பிஜேபியோடு ஒட்டோடு இருந்தால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? போன தேர்தலில் முதல்ல போய் பேசினது யார்கிட்ட? நம்ம டாப் சீட் வச்சுட்டு வர்றாருல்ல ஒழுக்க சிகாமணி, இன்னொருத்த வீட்டுக்கு தான் தாவரக்கூடிய நம்ம கமலஹாசன் அந்த கூட்டத்தில் இருக்காரு. நல்ல வேலைக்கு சீட்டு கொடுத்தா மக்கள் அங்கே போய் அம்பலப்படுத்திடுவாங்கன்னு அது சரியா வராது, சீட்டு கொடுக்காம ராஜ்யசபாக்கு தர்றேன், நீ போயிட்டு வான்னு அனுப்பிட்டானுங்க. ஆச்சுங்களா? அந்த கூட்டணிக்கு போனாங்க, போய் சீட்டெல்லாம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு பேசுகிறாங்களே, அந்த பிஜேபியினுடைய அழுத்தத்தால் இவர்கள் வெளியேற்றப்பட்டார்களா இல்லையா? அப்படி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவோடு பிஜேபி இணக்கமாக இருந்தால் இவர்களுக்கு சீட்டு கொடுக்க விட்டுருப்பார்களா? முட்டா பசங்களை, இது கூட புரியலையே உங்களுக்கு. அவர் பேச முடியாது, நான் பேசலாம், எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. என்ன உருவாக்கியவனா, அந்த உருவாக்கியவர்களின் முதன்மையாக இருந்தவனா இன்றைக்கு வெளியே இருக்கிறதே தவிர நிரந்தரமாக இல்லை. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் கைப்பற்றி அதை நேர்மையுள்ள பழைய தமுகவாக கண்டிப்பாக மாற்றுவோம் என்கிற உத்தரவாதத்தையும் தருகிறேன். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் பிஜேபியை அழிக்க வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்களை அழிக்க வேண்டும், மறைமுகமாக இருப்பவர்களை அழிக்க வேண்டும், பிஜேபி உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களை அழிக்க வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னத்தை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திமுக முழு ஒத்துழைப்போடு இன்றைக்கு பணியாற்றுகிறார்கள். முஸ்லிம்களே, முதுகிலை குத்தி விடாதீர்கள். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே இந்த முஸ்லீம் என்றானே இவனை ஏன் நீங்கள் துரத்தினீர்கள் என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது. தயவு செய்து வண்டியிட்டு கேட்கிறேன், உங்களிடத்திலே அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், நீங்கள் துரோகம் செய்து விடாதீர்கள். இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து முபாரக், முகமது முபாரக்கை பாராளுமன்றத்திலே சென்று எஸ்டிபி கட்சியினுடைய தொடக்கமாய் ஆக்கி வையுங்கள். நாளை அதுதான் அந்த புள்ளிதான், அந்த புள்ளி பெருகுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.